7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.1ல third sum பார்ப்போம். round the following decimal numbers up to 1 places of decimal. அதாவது கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம round off பண்ணணும். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு decimal value இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு decimal value இருக்கணும் அப்படின்னா for example இந்த first question பாருங்க 123.37 கண்டிப்பா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பராவது இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 1 decimal value இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை பார்க்கணும்? நெக்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது? 7. ஸோ அப்போ 7ன்றது 5 விட ஜாஸ்தியாக இருக்குது, கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ அப்போ 5 விட ஜாஸ்தியாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற நம்பரோட +1 அப்படின்னா 123.3யோட இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 3 + 1 4, மீதி எல்லாமே என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா சேமாக வந்துடும். ஸோ இதோடைய ரவுண்ட் ஆஃப் வேல்யூ டு தி 1 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 123.4. பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்கணும். இதை தான் 1 பிளேஸ் ஆஃப் டெசிமல். தசம எண் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணாவது தசமத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ரெண்டாவது நம்பரை பாருங்கள், 5 அல்லது 5க்கு மேலே இருந்ததுன்னா முன்னாடி 1 ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 19.99. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பராவது இருக்கணும். ஸோ அப்போ இது வரைக்கும் வேணும்னா நம்ம எந்த நம்பரை பார்க்கணும்? நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். 9ன்றது எப்படி இருக்குது? கண்டிப்பாக 5ஐ விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 19.9ஓட எது இந்த 9ஓட நான் என்ன பண்ணணும்னா +1, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறதோட நான் +1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ மீதி எம்டி பிளேசஸில் பாயிண்ட்டு ஜீரோஸ் அதெல்லாம் வச்சுருங்க. இப்போ 9 + 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 10. 9 + 1 10. திரும்ப இங்கே 1 + 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 2. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டெசிமல் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே 9ன்னு வர்றதுனால இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணும்போது அது மொத்தமாகவே என்ன நம்பராக வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக வந்துடும். 20.0 அல்லது 20ன்னு எழுதிக்கலாம். ஸோ தசம எண்ணோட நம்ம ஒன்று கூட்டும்போது அது 9ன்னு இருக்கிறதுனால முழு எண்ணாக மாறும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 910.546. ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை நான் பார்க்குறேன். 4ன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே ப்ரீவியஸ் நம்பரோட ஆன்சரை நிறுத்திக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 910.5. ஸோ அவ்வளவுதான் இந்த ரவுண்டிங் ஆஃப் டெசிமல் டு 1 பிளேசஸ். தேங்க்யூ.